ஹலோ ஹாய் மக்களே வணக்கம். நாம் இன்னைக்கு இந்தியா vs ஸ்ரீலங்காவோட செகண்ட் T20 மேட்ச் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 28th of July 2024, அதாவது இன்னைக்கு நடக்க போகுது. இந்த வீடியோவில் மேட்ச் ப்ரிவ்யூ, ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் டார்க் ஹார்ஸ். இந்த மாதிரி இன்னும் அதிகமான கண்டென்ட் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களை மாதிரி கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Let's go into the video. நம்ம போன வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இந்தியா ஃபர்ஸ்ட் T20 ஜெயிச்சிட்டாங்க. இப்போது நம்ம சேனலில் சொல்லியிருந்த ட்ரீம் டீமையும் ஆக்சுவல் ட்ரீம் டீமையும் கம்பேர் பண்ணலாம் வாங்க. இங்கே மட்டும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். நேற்று நம்ம எடுத்திருந்த டீமில் கலீல் அகமது இருந்தார். இன்னைக்கு பிளேயிங் லெவலில் பார்க்கும்போது அவர் இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்த அசிதா ஃபெர்னாண்டோவை எங்கள் டீமில் எடுத்திருந்தோம். அதுவும் இன்னைக்கு ட்ரீம் டீமோட பக்காவாக மேட்சாக இருந்தது. நம்மளோட கேப்டன் ப்ரெடிக்ஷன் வாஸ் ஸ்பாட் ஆன். பத்திரனா தான் கேப்டனாக இருந்தார். விசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியகுமார் எடுத்திருந்தோம். பட் ரியான் பராக் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இந்த மேட்ச்சில் வந்திருந்தார். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மேட்ச் பர்ஃபெக்ட். பேட்டர்ஸில் 3 பேரை நம்ம எடுத்திருந்தோம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கில்லும் பராகும் ட்ரீம் டீமில் ஃபீச்சர் ஆகிருக்காங்க. பிகாஸ் கில்லு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லைனாலும் நல்லாவே பேட் பண்ணியிருந்தார். பராக் பவுலிங்ஸில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பட்டேலை கரெக்டாக எடுத்திருந்தோம். பாண்டியா அண்ட் அசரங்கா வாஸ் அ ராங் பிக். பவுலர்ஸில் நம்மளோட சாய்ஸ் பர்ஃபெக்ட். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்தும் குசால் மெண்டிஸும் கண்டிப்பாக அடுத்த T20 ஆடுவாங்க. குசால் மெண்டிஸை இந்த மேட்ச்சில் நம்ம எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அவர் ஒரு ஓப்பனர். ரிஷப் பந்த் நம்ம சொல்லவே வேணாம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணார். அதே மாதிரி இந்த செகண்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம நம்புவோம். அடுத்து நம்ம பேட்டர்ஸ்க்கு போவோம். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 5 பேட்டருமே மேட்ச்சில் ஆடுறாங்க. ட்ரீம் டீமில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் மட்டும் தான் மிஸ் ஆனார். பிகாஸ் டாப் ஆர்டர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் ரிங்கு சிங்க்கு சான்ஸ் கிடைக்கலன்னு நம்ம சொல்லலாம். அன்லெஸ் அதர்வைஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகணும்னா ரிங்கு சிங் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ அவரை நம்ம செகண்ட் T20 நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரியான் பராக் ஒரு டைஸியான சாய்ஸ். அவர் ஸ்கோர் பண்ணல, பட் ஆனால் விக்கெட்ஸில் அவர் இன்னைக்கு நிறையவே எடுத்திருக்காரு. நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோன்னா ரியான் பராக் ஒரு பேட்ஸ்மேனாக தான் இந்த சீரீஸ்குள்ளே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்சில் அவருக்கு ஒரு பவுலிங் சான்ஸ் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் ரெகுலர் பவுலர்ஸை அவர் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரீம் டீமில் வைஸ் கேப்டனாகவே மாறியிருக்காரு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிசங்கா ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ். நாங்கள் ஃபர்ஸ்ட் T20 இதே தான் சொல்லியிருந்தோம். அவர் ஒரு ஓப்பனர்ன்றதுனால நீங்கள் ஒரு விசி ஆப்ஷனை கூட அவரை பார்க்கலாம். அசலங்காவையும் அமிந்து மெண்டிஸையும் நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்களோட ஃபார்ம் முன்னாடியிலேருந்து இந்த சீரீஸில் இன்னும் பெருசாக இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியல. அடுத்து நம்ம ஆல்ரவுண்டர்ஸை பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தார் அண்ட் ரன்ஸும் பெருசாக ஸ்கோர் பண்ணல. செகண்ட் T20 அவர் கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அக்சர் பட்டேல் அவர் விக்கெட்ஸ் காலமில் எப்பயுமே இருப்பார். இந்த ஃபர்ஸ்ட் T20 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ செகண்ட் T20 நீங்கள் அவரை தாராளமாக எடுக்கலாம். அசரங்காவுக்கு ஒரு பேட் கேமாக தான் இருந்தது. ஸோ நம்ம அவரை எடுக்கலாமா வேணாமான்றத நம்ம கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுக்கணும். ஷனக்கா ரொம்ப ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட் எடுத்திருந்தார். சிராஜ் ஒரே ஒரு விக்கெட் தான். பத்திரனா 4 விக்கெட் எடுத்து பிக் ஆஃப் த பவுலர்ஸாக இருந்தார். அவர் தான் எங்கள் சாய்ஸ் ஆஃப் கேப்டன் அண்ட் ட்ரீம் டீம்லேயும் அவர் தான் கேப்டனாக இருந்தார். செகண்ட் T20 நீங்கள் அவர் டீமில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். மேபி இந்தியன் பேட்டர்ஸ் இந்த வாட்டி அவர் கொஞ்சம் பார்த்து ஆடலாம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் நீங்கள் வைக்கலாமா வேணாமன்றதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மற்ற பவுலர்ஸோட ஸ்டாட்ஸையும் நாங்கள் ஸ்க்ரீனில் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்கள் ட்ரீம் டீமை க்ரியேட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கிட்டே இருக்க டேட்டா வச்சு நாங்கள் பண்ண அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு இதுதான் எங்களோட பெஸ்ட் பிளேயிங் 11 நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த டீம் எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இதே மாதிரி அதிகமான கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.